பேச்சுவார்த்தையில 85 சங்கங்கள் இன்னும் கூட கேட்டால் போன பேச்சுவார்த்தைக்கு முந்தைய பேச்சுவார்த்தையில 83 சங்கம் தான். அதாவது இதே பேச்சுவார்த்தை போன 12-13 நடைபெற்றது. 12-13 நடைபெற்ற போது 85. அதற்கு முன்பாக நடைபெற்ற போது 83 தான். ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இன்னொரு பேச்சுவார்த்தைக்கும் இடையிலே எங்களையும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு 2 சங்கங்கள் போய் 83 என்ற எண்ணிக்கை 85 ஆகிவிட்டது. இப்போ பேச்சுவார்த்தை முடிந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிவிட்டது. இனி அடுத்த பேச்சுவார்த்தையை நிர்வாகம் அரசாங்கம் எப்போது கூப்பிடும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகமோ அரசாங்கமோ கூப்பிடும் பொழுது இந்த 85ங்கிற எண்ணிக்கை 85ஓடு நிற்குமா இன்னும் அதிகமாக போகுமா என்பது நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு சங்கங்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இங்கே வேலைக்கு சேர்ந்த பொழுது இங்கே எங்களால் சங்கமே ஆரம்பிக்க முடியவில்லை. சங்கம் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். இந்த இடத்திலே தான் நம்முடைய கோடு இருந்தது. இந்த இடத்திலே தான் நாங்கள் கொடியேற்ற முயற்சி பண்ணோம். எங்களை இங்கே கொடியேற்ற விடக்கூடாது என்று கொடியேற்றினால் எங்களை தாக்குவோம், கொடியேற்றினால் சிஐடி கொடியை குடியே ஏற்றுவோம் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டமே காத்திருந்தது. நாங்கள் சிலர் தான், ஒரு 7-8 பேர் தான். எங்களால் இங்கே கொடியேற்றுவதை கூட கஷ்டப்பட்டோம். நம்மளுடைய மின்வாரிய தோழர்கள் அவர்களுடைய உதவியோடு தான். என்னதான் சங்கம் ஆரம்பிப்பது கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சிஐடி சங்கம் என்ன சாதித்தது? நீ சங்கம் வைப்பதற்கான உரிமையை பெற்றிருந்ததே சிஐடி தான். இதான் சிஐடியினுடைய சாதனை. இத்தனை பேர் இன்றைக்கு சங்கம் வைத்திருக்கிறார்களே, ஆரம்பத்தில் நிர்வாகம் சங்கம் வைக்க அனுமதிக்கவில்லை. இங்கே சேலம் தோழர்கள் துண்டு அணிவித்தார்கள். சேலங்களிலே சங்கம் ஆரம்பிக்க முடிந்ததா? எந்த சங்கமும் ஆரம்பிக்க முடியவில்லை. எந்த சங்கமும் சேலம் போக்குவரத்து கழகத்தை இன்னும் கூட கேட்டால் அன்றைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணா தொழிற்சங்கத்தை கூட ஆரம்பிக்க முடியவில்லை. சேலம் போக்குவரத்து கழகத்திலே எம்ஜிஆர் இன்றைக்கு ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் என்றால் ஓடி வாங்கி கொண்டு திரிகிறார்கள் நிறைய பேர். ஆனால் அன்றைக்கு சேலம் போக்குவரத்து கழகத்திலே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணா தொழிற்சங்கத்தை கூட ஆரம்பிக்க முடியவில்லை. அன்றைக்கு நாம் சங்கம் ஆரம்பித்த உரிமைக்காக போராடும் பொழுது விஸ்வநாதன் என்ற அதிமுக தொழிலாளியை உடுமலைப்பேட்டையிலே நிர்வாகமே எரித்துக் கொண்டது. உங்களால் நம்பவே முடியாது. அது எப்படி சொல்ல, நிர்வாகமே எரித்து கொள்ளுமா என்று. சங்கம் ஆரம்பிக்க விடவில்லை. சங்கம் ஆரம்பித்த பொழுது சிஐடி தோழர்கள் 13 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். 13 பேர் சிஐடி தோழர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். நம்முடைய தோழர் காரியப்பட்டு உட்பட டிஸ்மிஸ் செய்யப்பட்ட தோழர் 13 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். பல்வேறு விதமான அடக்குமுறை, பல்வேறு விதமான தாக்குதல் அத்தனையும் எதிர்கொண்டுதான் நாம் சேரன்லே சங்கத்தை ஆரம்பித்தோம். சேரன்லே சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு நிறைய சங்கம் வர்றாங்க. எல்லா சங்கமும் வர்றாங்க. அது மதுரையாக இருந்தாலும் சரி, எந்த கழகமாக இருந்தாலும் சரி, அங்கே தொழிற்சங்கமே ஆரம்பிக்க முடியாத காலகட்டம் என்று ஒன்று. இன்னைக்கு அதுதான் நிலைமை. இன்றைக்கு நிறைய இங்கே இத்தனை பேர் சங்கம் வச்சிருக்காங்கல்ல, இத்தனை கொடி பறக்குதுல்ல, ஆளுங்கட்சி என்று அது எல்பிஎம் சங்கமாக இருக்கட்டும், இல்லையென்றால் ஏடிபி சங்கமாக கூட இருக்கட்டும், நாங்களெல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள். இந்த ஆளுங்கட்சி சங்கம் பன்னாட்டு நிறுவனங்களிலே இவர்களால் சங்கம் வைக்க முடியுமா? சாம்சங் தொழிலாளர்கள் 35 நாட்கள் போராடினார்கள். யமஹா தொழிலாளர்கள் 84 நாட்கள் போராடினார்கள். சாம்சங்கிலே ஏஎஸ் உட்பட எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி நோக்கியாவிலே சங்கம் வைத்தோம். இப்படி பல இடங்களிலே நாம் சங்கம் வைத்தோம். இப்படி சங்கம் வைப்பதற்கான போராட்டமே நடைபெற்றது.
ஹோண்டாயில சங்கம் வைக்க முடியவில்லை. ஏஎஸ் அவர்கள் ஹோண்டாய் சங்கம் ஆரம்பிப்பதற்கு நிர்வாக குறுக்கே ஏஎஸ்க்கு இன்னும் கூட கேட்டால் அவர் சுகர் பேசியது. ஆனாலும் கூட 7 நாட்கள் தேனாம்பேட்டை லேபர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள் 7 நாட்கள் தோழர் ஏஎஸ் உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பிறகுதான் ஹோண்டாயிலே சங்கம் வைக்கிறதற்கான அனுமதி கிடைத்தது. நம்ம சங்கம் வைக்க அனுமதி எல்லாம் வாங்கி போராடிய பிறகு மற்றவங்க எல்லாம் வந்து கொடி நடக்கும். இப்ப ஹோண்டாயில இன்னொரு சங்கம் வந்திருக்கு. இப்ப இன்றைக்கு தொழிற்சங்கம் வைப்பதற்கான உரிமையவே பெற்றுத் தந்தது சிஐடி. இத்தனை சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. தொழிற்சங்க உரிமையை பெற்றுத் தந்தது நாம்